அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பற்றி பேசினோம், கூட்டணி பற்றி இல்லை. அமித்ஷா சந்திப்பு குறித்து எடப்பாடி கே. பழனிசாமி என்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த செய்தி அறிக்கை தொடங்குகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அண்மையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. அஇஅதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி குறித்து பல்வேறு ஊகங்கள் கிளம்பின. எனினும் இபிஎஸ் இந்த சந்திப்பு தமிழக மக்களின் பிரச்சினைகள் குறித்து மட்டுமே நடைபெற்றது என்றும், கூட்டணி தொடர்பான எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்தில் ஜனவரி 7 இரவு நடைபெற்றது. சுமார் 45 நிமிடங்கள் நீடித்தது. முன்னதாக அமித்ஷா புதுக்கோட்டையில் இருந்தபோது இபிஎஸ்ஸால் அவரை சந்திக்க இயலவில்லை. அவருக்கு ஏற்கனவே சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் பணிகள் இருந்ததால் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக இபிஎஸ் தெரிவித்தார். இபிஎஸ் அமித்ஷாவுடன் தமிழக மக்களின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதித்தார். குறிப்பாக கூட்டணி அரசியல் தொடர்பான எந்த பேச்சுவார்த்தையும் இந்த சந்திப்பில் இடம்பெறவில்லை என்று இபிஎஸ் தெளிவுபடுத்தினார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து இபிஎஸ் அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, காவிரி நீர் தகராறு, டெல்டா விவசாயிகளின் பிரச்சினைகள், மாநில வளர்ச்சி மற்றும் மத்திய அரசின் நிதி உதவி போன்ற முக்கியமான பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இபிஎஸ் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும், மாநிலத்தின் கடன் சுமை 5.5 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் அமித்ஷாவிடம் தெரிவித்தார். மேலும் மாநில முதல்வர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் டாஸ்மாக் மதுபான விற்பனையில் உள்ள முறைகேடுகள் குறித்தும் இபிஎஸ் எழுப்பினார். இந்த முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்துமாறு இபிஎஸ் கேட்டுக் கொண்டதுடன், மேகதாது மற்றும் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான தற்போதைய பிரச்சினைகள் குறித்தும் பேசினார். இபிஎஸ் இது தமிழ்நாட்டு மக்களுக்கான சந்திப்பு, கட்சி அரசியல் அல்ல என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் அஇஅதிமுக தமிழகத்தில் தனித்து போட்டியிடும் என்ற நிலைப்பாட்டையும் மீண்டும் வலியுறுத்தினார். வி.கே. சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் கட்சிக்குள் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும், அமித்ஷா அஇஅதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டார் என்று உறுதியளித்துள்ளதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டார். அஇஅதிமுக பலமாக இருப்பதாகவும், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதன் கூட்டணி 72 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும் இபிஎஸ் கூறினார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் வெளியாட்கள் தமிழகத்தை ஆள்வது குறித்த கருத்துக்களுக்கு பதிலளித்த இபிஎஸ், அஇஅதிமுக தனது கூட்டணியை வழிநடத்துகிறது என்று தெரிவித்தார். எதிர்காலத்தில் மேலும் பல கட்சிகள் என்பிஏவில் சேரும் என்றும், அது குறித்த அறிவிப்புகள் பின்னர் வெளியாகும் என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். அஇஅதிமுக மற்றும் பாஜக இடையேயான உறவு பல ஆண்டுகளாக ஏற்ற இறக்கங்களை கண்டுள்ளது. 1998 மற்றும் 2004 ஆண்டுகளில் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தாலும், 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னரே அவர்களின் உறவு வலுப்பட்டது. 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் அவர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டனர். இருப்பினும் செப்டம்பர் 2023-25 அன்று பாஜகவுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்து என்டிஏவிலிருந்து வெளியேறுவதாக அஇஅதிமுக அறிவித்தது. பாஜகவின் மாநில தலைவர் கே. அண்ணாமலையின் கருத்துக்களும் அஇஅதிமுகவின் உள் விவகாரங்களில் பாஜக தலையிடுவதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இந்த முடிவுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்த பாஜக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. பாஜக சமீபத்தில் என்டிஏவில் இணைந்த நிலையில் மேலும் சில கட்சிகளை சேர்க்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. இபிஎஸ்
திமுக அரசு ஊழல் நிறைந்தது என்றும் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இபிஜிஎஸ் மற்றும் அமித்ஷா இடையேயான இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை என்று இபிஜிஎஸ் தெளிவுபடுத்திய போதிலும் இந்த சந்திப்பு இரு கட்சிகளுக்கும் இடையேயான எதிர்கால உறவுக்கான ஒரு பாலமாக அமையலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் முழுமையான தாக்கத்தை அறிய நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.